நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோலார் ஸ்கேம் பற்றி தான் பேச போகிறோம். என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த யூஸ்டு சோலார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதனால் என்ன பெனிஃபிட்டு, எப்படி போடலாமா வேண்டாவா, இவங்களாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த பேனல் எங்கேருந்து கொண்டு வராங்க, இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த பிளான்ட்டில் இருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் இந்த வீடியோவில் இப்போது பேசிக்காக இவங்க யூஸ்டு சோலார்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இதில் பார்த்திங்கன்னா அடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா ஈபியில் வர்றதை விட அதிகமாக வருது தண்ணி. அதுக்கப்புறம் இன்னும் இல்லாத நிறையா கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்ருக்காங்க. இது என்னுடைய அனுபவத்தில், நானும் ஒரு சோலார் டெக்னீஷியன் தான். பட் நான் அனுபவப்பட்டதில் எனக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவும் டீட்டெயிலாக கண்டினியூவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட் இவன் ஏன்டா அடுத்தவங்க மேலே குத்தம் சொல்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருங்கன்னா, அப்படிலாம் யாரும் மேலே நான் குத்தம் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு பட்டது எல்லாத்தையும் நான் சரியாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரின்னு ஏற்றுக்கிட்டு போங்க. இவன் அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா அது உங்கள் இது நினச்சிக்கிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கிடையாது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூசர் சோலார் நெக்ஸ்ட் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இவங்க யூசர் சோலாரில் எனக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சு, நான் ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் எடுத்து போடுறது, வீடியோ போடுறது. பட் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அது யூசர் சோலாரில் எப்படி அந்தளவுக்கு தண்ணி வருது அப்படிங்கிறத டீட்டெயிலும் வித் அந்த ட்ரைவு, மோட்டார், இந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டர் விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ மோட்ரு பார்த்திங்கன்னா எதுவுமே பிராண்டட் மோட்ரு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்டு சோலார்ன்றது பொறுத்த வரையும் நியூவுக்கும் யூஸ்டுக்கும் ப்ரைஸ் கம்மியாக காட்டணும். அவங்களுக்கான மெயின் விஷயம் அதுதான். அந்த அமௌண்ட்டை வச்சு கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கான மெயின் டார்கெட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பேனல் எவ்வளோ காஸ்ட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு வராங்க, அது எங்கேருந்து கொண்டு வராங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், வாரண்ட்டி கிடையாது. இதுலேயும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நீங்கள் சோலார் போடலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நியூ ட்ரைவ் தான் போடுவாங்க. பட் ஆனால் சோலாருக்கான ட்ரைவா அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சோலாருக்கான ட்ரைவ் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சோலாருக்கான ட்ரைவுன்னு பார்த்திங்கன்னா ஏபிபி தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நிறையா வந்திருக்கு. ஏபிபிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎன்விட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, GD100 சீரீஸு, சைனீஸ் மாடல் தான். பட் ஆனால் அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவைலபிள் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா GD20 சீரீஸ் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஐஎன்விட்டியில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏசி மோட்டாருக்கான ட்ரைவ் தான். இது எல்லாமே பேராமீட்டர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் மூலிமா கன்வெர்ட் பண்ணி தான் டிசி பஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. டிசி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ வாட்ஸ் அவைலபிள் இருக்குது, அதை பொறுத்து நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு கால்குலேஷன் வச்சு தான் ட்ரைவ் ரன் பண்ணுவாங்க. ஏபிபின்றது அப்படி கிடையாது. ஏபிபி ட்ரைவ் பார்த்திங்கன்னா சோலார் வித் இபி ரெண்டுத்துக்குமே அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயம் அதில் கச்சிதமாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றத்தையும் அவங்க அதிலே ப்ரோக்ராம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் மாற்றினா போதுமானதாக இருக்கும். பட் அதுக்கு நிறையா டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ், ஒரு அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பட் நான் சர்வீஸ் பண்ணதில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்விட்டிக்கு நிறைய சாஃப்ட்வேர் போட்டு தான் கொடுக்குறாங்க. பட் சாஃப்ட்வேர் போடாமையே அப்படியே யூஸ் பண்ணவும் முடியும். பட் அதில் என்ன இஷ்யூ வருன்றதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ட்ரைவை பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. இது மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைவ் இருக்கா அப்படின்னா கிடையாது. நிறைய பிராண்ட் இருக்குது. மிட்சுபிஷி, ஃபியூஜி, வித் டான்ஃபோர்ஸ், ஹைகால், டெல்டா, நிறையா டாப் பிராண்டட்ஸ் நிறையவே இருக்குது.
பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கன்வர்சேஷன் மூலியமாக தான் ரன் பண்ண முடியும். ஒன்ஸ் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கம்பெனி தான் அனுப்பி ஆகணும். ஒரு வேளை சாஃப்ட்வேர் ப்ராப்பராக வேலை பார்க்கலாம், IGBT ஃபெயிலியர் ஆகும், நெக்ஸ்ட்டு ட்ரைவே போயிடும். இந்த மாதிரி நிறைய வேலை நடக்கும். சரிங்க, நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்குள்ளே தண்ணி எப்படி அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது இப்போ உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மழைக்காலம். மழைக்காலத்தில் வந்து உங்களுக்கு மேல் மட்டத்திலே தண்ணி இருக்கும். கிணறாக இருந்தாலும் சரி, போர்வெல்லாக இருந்தாலும் சரி, மேல் மட்டத்திலே தண்ணி இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு 7.5 HP எடுத்துக்கலாம். 7.5 HP மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரன்னிங்கான கரண்ட் பார்த்திங்கன்னா 5.5 kW, அதாவது 5500 வாட்ஸ் கரண்ட்டு நாமினல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான கரண்ட்டு 5500 வாட்ஸ். பட் அது 5500 வாட்ஸ் தான் கரண்ட்டை எடுத்துக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது யாராலும் நிரூபிக்கவும் முடியாது. அதுக்கான வோல்டேஜ் டிசைன், அதுக்கப்புறம் ஸ்டார்டர், ரோட்டர், அப்புறம் யூஸ் பண்ணியிருக்க காப்பர் காயில், டிஸ்டன்ஸ், வயர் போகிற டிஸ்டன்ஸு, எல்லாம் பேஸ் பண்ணி தான் அதுக்கான கரண்ட் கன்சியூம் பண்ணணும். இப்போ மோட்டருக்கு 5500 வாட்ஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஓட்டிங்கன்னா ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே வந்து ஒரு 30 மீட்டர் கொண்டு போகிறீங்கன்னா பவர் லாஸஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் வித் டிஸ்டன்ஸ் இதை பொறுத்து உங்களுக்கு வந்து பவர் லாஸஸ் இருக்கும். அப்போது உங்களுக்கு மோட்டருக்கு 5500 வாட்ஸ் தேவைப்படும் போது 6-7 வாட்ஸ் கரண்ட்டு உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அப்படி இருக்கும்போது EBயாலேயே உங்களுக்கு சமாளிக்க முடியாமல் சில சமயத்தில் வைண்டிங் போகும். சோலாரால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5500 வாட்ஸ் 7.5 HP மோட்டர் தேவைன்னும் போது சில பேர் 4800 வாட்ஸ் பேனல் தான் போடுவாங்க. அதே சில பேர் 5500 வாட்ஸ்க்கு கரெக்டாக போட்டுருவாங்க. பட் அப்படி போடும்போது 5500 வாட்ஸ்க்கு சோலார் பேனல் போட்டிருக்காங்க. தேவையான கரண்ட்டு 5500 வாட்ஸு. 5500 வாட்ஸ் கரண்ட்டை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது. அதுக்கான எப்போ அந்த 5500 வாட்ஸ் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 மணிக்கு மேலே, 10-10:30 மேலே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ப்ரொடக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு 1:15, 1:20, 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் குறையுது. அப்போது உங்களுக்கு ரன் பண்ண முடியாது. இப்போ இருக்கும்போது நீங்கள் எப்படி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி வருது, பிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்கள தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். இது தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பணத்தை விரயம் பண்ணுறதுன்றது வந்து இந்த யூசர் சோலாரில் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு விஷயம், தண்ணி உங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் மோட்ரு ஆன் பண்ணிங்கன்னா இப்போ மோட்ரு நமக்கு இப்போது இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கலாம் 50 ஹெர்ட்ஸ் தான் நமக்கு கரண்ட்டான ஃப்ரீக்குவென்சி. 50 ஹெர்ட்ஸு 440 வோல்ட்டுன்றது இப்போ 415 கொண்டு வந்துட்டாங்க. 415 அப்படி இருக்கும்போது 415 வோல்டேஜுக்கு 50 ஹெர்ட்ஸு 50 ஹெர்ட்ஸுன்னு வரும்போது நமக்கு 415 வோல்டேஜுக்கு நம்ம அவுட்புட்டு போனால் தான் ட்ரைவில் இருந்து நமக்கு 50 ஹெர்ட்ஸ்க்கு மோட்டர் ரீச் ஆகும். அப்படி 50 ஹெர்ட்ஸ்க்கு ரீச் ஆகலை. இப்போ ஒரு 30 ஹெர்ட்ஸில் போயிட்டுருக்க மோட்டர் ரன்னிங் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வோல்டேஜ் அவுட்புட்டு ஒரு 330 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். 330 வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போது 30 ஹெர்ட்ஸ் தான் உங்களுக்கு போகுது. அப்போ எப்படி உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளி வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள். 30 ஹெர்ட்ஸு போயிட்டுருக்கு, 330 வோல்டேஜ். அப்போது அதில் பவர் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும்? ஒரு மேக்ஸிமம் ஒரு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு 1300 வாட்ஸ்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ எப்படி நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் தண்ணி வரும்? நீங்கள் இதை யோசிக்கலாம். இப்போ வந்து மேல் மட்டத்தில் ஓடிட்டுருக்கு, உங்களுக்கு தண்ணி வரும். ஓகே, அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 அடின்றது ஒரு 60 அடியாக போகுதுன்னு வச்சுக்கலேன். 30 ஹெர்ட்ஸில் அந்த தண்ணி இப்போ 10 அடியில் இருந்த அளவுக்கு வரும்போது அந்த 30 அடிக்கு கீழே இருந்து வரும்போது வருதான்னு சொல்லிவிட்டு அவங்கள கேளுங்க. அதை கண்டிப்பாக அவங்களால நிரூபிக்க முடியுமான்றதே பார்க்கலாம். கண்டிப்பாக முடியவே முடியாது. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் சோலாரை போட்டுக்கிட்டு காஸ்ட்டு கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு யூசர் சோலார்னு போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவப்பட்டால் மட்டும்தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் இதில் வந்து அடுத்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம்.